ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். 2/12/2025 எஸ்டர்டே நடந்த ஆர்ஆர்பி குரூப் டில கேட்ட ஜிகே அண்ட் சயின்ஸ் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போறோம். அடுத்த ஷிஃப்ட் போறவங்க உங்களுக்கு முந்தின ஷிஃப்ட் வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டின்ஸ், அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ், லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வந்து படிச்சுட்டு போங்க. இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஆர்ஆர்பி என்டிபிசி 2025க்கான செலெக்ஷன் பேட்ச், ஜேஇக்கான பேட்ச், எஸ்எஸ்சி ஜிடிக்கான நியூ பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால 5 டேஸா நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்கும் ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த ஆஃபர் வந்து 3/12/2025 இன்னைக்கு நைட்டு 12 க்ளோஸ் ஆகுது. வரக்கூடிய குரூப் டி எக்ஸாம் எழுத போறேன் மேம், வந்திருக்க என்டிபிசிக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், எஸ்எஸ்சி 2026 எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு வந்து பெஸ்டான கிளாஸஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஒரு கோர்ஸ்ல உங்களுக்கு 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கிளாஸஸ் கொடுத்துருப்போம். கிளாஸஸ், ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட் எல்லாமே இதிலே கவர் ஆகும். இதோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 2500. இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ், எம்டிஎஸ்க்கான டெஸ்ட் பேட்ச், குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட், எஸ்எஸ்சி ஜிடிக்கான டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 599 பே பண்ண வேண்டாம், நீங்க 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். எஸ்எஸ்சி படிக்கிறேன், இங்கிலீஷ்ல வீக்கா இருக்கேங்கிற ஸ்டூடெண்ட் நீங்க 599 பே பண்ணி இங்கிலீஷ்கான A to Z சீரீஸ்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு மட்டும் எனக்கு கிளாஸஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 1199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆஃபர் வந்து 3/12/2025 இன்னைக்கு நைட்டு 12 க்ளோஸ் ஆகுது. ஸோ இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஆல் இன் ஒன்னுனா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. டெஸ்ட் அப்படின்னா ஐ வாண்ட் டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் 1899 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா லைஃப் டைம் வேலிடிட்டியோட அக்சஸ் கொடுத்துருவாங்க. 1 இயருக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Dash became the new mission director of the Atal Innovation Mission in July 2025. ஜூலை 2025ல அட்டல் இனோவேஷன் மிஷனுக்கான நியூ டைரக்டர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னா தீபக் பக்லா. ஓகே, தீபக் பக்லா 2025இல் அட்டல் மிஷனின் புதிய இயக்குனராக நியமிக்கப்பட்டார். யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தீபக் பக்லா. ஓகேவா? ஸோ உங்களுக்கு பெரும்பாலும் கரண்ட் அஃபேர் பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட், அதே மாதிரி சம்மிட், ஸ்போர்ட்ஸ் இதுல இருந்து தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. Okay, the current chairperson of India's National Human Rights Commission is okay. So National Human Rights Commission ஓட current chairperson யாருன்னு கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னா ஜஸ்டிஸ் வி ராமசுப்ரமணியன். இந்தியாவின் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தற்போதைய தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாரு? நீதிபதி வி ராமசுப்ரமணியன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 69th நேஷனல் ஸ்கூல் கேம்ஸ் 2025 வந்து எங்க வந்து இது பண்ணிருக்காங்க, இனாகிரேட் பண்ணிருக்காங்க. 69th நேஷனல் ஸ்கூல் கேம்ஸ் இனாகிரேட்டட் இன் இட்டாநகர். ஓகேவா? கேலோ இந்தியா இண்டோர் ஸ்டேடியம் இட்டாநகர். அதை இனாகிரேட் பண்ணவர் யாரு, அதை தொடங்கி வச்சவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னா அருணாச்சல பிரதேசத்தோட சிஎம் இருக்காரு இல்லையா, பீமகண்டு. ஓகே, இல்லைன்னா பெமகண்டு. ஓகே, சோ இவர் தான் அதை வந்து தொடங்கி வச்சிருக்காரு. 69th நேஷனல் ஸ்கூல் கேம்ஸ் 2025 அண்டர் 17 பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் பாக்ஸிங். ஓகேவா? சோ இதை வந்து இட்டாநகர்ல தொடங்கி வச்சிருக்கவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசத்தோட சிஎம் பீமகண்டு. அருணாச்சல பிரதேச முதல்வர் பீமகண்டு இன்று இட்டாநகரில் உள்ள கேலோ இந்தியா உட்புற மைதானத்தில் 69வது தேசிய பள்ளி விளையாட்டுப் போட்டிகள் 2025 ஆண்கள் மற்றும் பெண்கள் குத்துச்சண்டையை தொடங்கி வைத்தார். ஓகேவா? சோ இந்த இது பாத்தீங்கன்னா நம்ம கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ்லயும் இந்த கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? உங்களுக்கு அடுத்த ஷிஃப்ட்டுக்கு எத்தனாவது கேம்ஸ் அப்படின்னு கேட்கலாம். 69th எடிஷன். ஓகே, தொடங்கி வச்சவர் யாரு அப்படின்னா அந்த ஸ்டேட்டோட சிஎம் பீமகண்டு. ஓகேவா? உங்களுக்கு ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா இப்ப அருணாச்சல பிரதேசத்துல தானே தொடங்கி வச்சிருக்காங்க. அந்த ஸ்டேட்டோட சிஎம் நேம் இருக்கும், கவர்னர் நேம் இருக்கும், அதே மாதிரி பிஎம் ஓட நேமும் இருக்கும். ஓகே, பிரைம் மினிஸ்டரோட நேமும் இருக்கும். சோ அப்போ நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆகும். அதனால கரெக்டா படிச்சுக்கோங்க. 69th நேஷனல் ஸ்கூல் கேம்ஸ். சோ இதை தொடங்கி வச்சிருக்கோம், இனாகிரேட் பண்ணிருக்கவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசத்தோட சிஎம் பீமகண்டு. ஓகே, எங்க அப்படின்னு பாருங்க, இட்டாநகர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். ஆல் இந்தியா ஃபுட்பால் ஃபெடரேஷன் ஆஃப் மென்ஸ் பிளேயர் ஆஃப் த இயர் ஃபார் த 2024 to 2025 சீசன். ஓகேவா? ஸோ ஏஏஎஃப் ஓட மென்ஸ் பிளேயர் ஆஃப் த இயர் இதை வந்து யாரு வாங்கியிருக்காங்க? யாரு? சுபாஷி போஸ். ஓகேவா? ஸோ அடுத்து 2024 அகில இந்திய கால்பந்து கூட்டமைப்பின் ஆண்டின் சிறந்த ஆண் வீரர் யார்? ஓகேவா? ஸோ ஏஏஎஃப் ஓட மென்ஸ் பிளேயர் ஆஃப் த இயர் அவார்டு யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா சுபாஷி போஸுக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் நேற்று ஆப்ஷன்ல இருந்துச்சு, அவரோட நேம் தான் ஆப்ஷன்ல இருந்துச்சு. ஏஏஎஃப் ஓட மென்ஸ் பிளேயர் ஆஃப் த இயர் யாரு? சுபாஷி போஸ். ஓகே,
அடுத்த இதுல என்ன கேட்கலாம் அப்படின்னா, இது எங்க வச்சு நடந்துச்சுன்னு கேட்கலாம். புவனேஸ்வர்ல வச்சு நடந்திருக்கு. ஓகே. மெயின் ஆர்கன்ஸ் இன் த செஸ்ட் கேவிட்டி ஆர். ஸோ செஸ்ட் கேவிட்டி அதாவது மார்பு குழியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆர்கன் எதுன்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட்டும் லங்ஸும். மார்பு குழியில் உள்ள முக்கிய உறுப்புகள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதயம் மற்றும் நுரையீரல். அடுத்து பாருங்க, OH தொகுதியில இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபங்க்ஷனல் குரூப் ஆஃப் ஆல்கஹால். ஓகே. ஆல்கஹால் தொகுதியில என்ன இருக்கும்? கடைசியில இருக்கிறதா என்ன சொல்லுவோம்? தொகுதின்னு சொல்லுவோம். OH தொகுதி வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? ஆல்கஹால்னு சொல்லுவோம். அதாவது ஹைட்ராக்சில் குரூப். இதை வந்து என்ன சொல்லுவோம்? ஹைட்ராக்சில் குரூப் இல்லைன்னா OH தொகுதின்னு சொல்லுவோம். OH இருந்துச்சு அப்படின்னா ஆல்கஹால், CHO இருந்துச்சு அப்படின்னா ஆல்டிஹைடு. ஸோ இந்த மாதிரி கடைசி எப்படி முடியுதோ அதை வச்சு நாம ஒவ்வொரு தொகுதியா பிரிப்போம். ஆல்கஹால், ஆல்டிஹைடுன்னு. அப்போ ஃபங்க்ஷனல் குரூப் ஆஃப் ஆல்கஹால் வந்து என்னது? ஹைட்ராக்சில் குரூப் இல்லனா OH தொகுதி அப்படின்னு சொல்லுவோம். சோ இப்போ உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம்? C2H5OHங்கிறது என்னது? நமக்கு எத்தனால் இல்லனா எத்தில் ஆல்கஹால். OHல முடிஞ்சிருக்கா? இதே மாதிரி CH3OHங்கிறது என்னது? மெத்தனால் இல்லனா மெத்தில் ஆல்கஹால். OHல முடிஞ்சாலே அது வந்து என்னது? ஆல்கஹால் தான். அப்ப ஆல்கஹாலோட தொகுதி வந்து என்னது? OH தொகுதி. ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு ஆல்கஹாலோட தொகுதி என்னன்னு கேட்டிருக்காங்க. சிம்பிளா கொஸ்டின் என்னன்னா, ஆல்கஹாலோட தொகுதி என்னன்னு கேட்டிருக்காங்க. OHல முடிஞ்சிருக்கு அப்படின்னா அது ஆல்கஹால் தொகுதி. ஓகேவா? ஒரு ஆக்சிஜன், ஒரு ஹைட்ரஜன் இருக்கும். ஓகேவா? அதே இது CHOல முடிஞ்சிருக்கு அப்படின்னா அது ஆல்டிஹைடு தொகுதி. ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ ரீப்ரொடக்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன ரீப்ரொடக்ஷன் இருக்கு? செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், அசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்கு. அப்படிதானே? சோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், அசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்கு. இப்போ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா 2 பேரண்ட் இருப்பாங்க. அப்படிதானே? 2 பேரண்ட் இருப்பாங்க. அசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு பேரண்ட் இருப்பாங்க. ஓகேவா? கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த ரீப்ரொடக்ஷன்ல அதிகமான உயிரினங்களை வந்து பெருக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. செக்ஷுவல்லையா அசெக்ஷுவல்லையான்னு கேட்டிருக்காங்க. அசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மூலமாக அதிகமான உயிரினங்களை வந்து என்ன பண்ண முடியும்? பெருக்க முடியும். இதுதான் ஆன்சர். எக்ஸாம்ல என்ன கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த ரீப்ரொடக்ஷன் மூலமாக அதிகமான அளவு நம்ம உயிரினங்களை வந்து பெருக்க முடியும். அதான் கொஸ்டின். ஓகேவா? சோ இதுல எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஓகேவா? அசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஜெனரலி லீட்ஸ் டு எ ஃபாஸ்டர் அண்ட் கிரேட்டர் இன்க்ரீஸ் இன் பாப்புலேஷன் கம்பேர் டு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை கம்பேர் பண்ணும்போது அசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல அதிகமான அளவு உயிரினங்களை நாம வந்து பெருக்க முடியும். ஓகேவா? சோ அப்போ அசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாமா? சோ இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாகிஸ்தானி உமன் வந்து ஐசிசி ஹால் ஆஃப் ஃபேம் அந்த ஹானரை ரிசீவ் பண்ணவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனாமீர் த ஃபார்மர் கேப்டன் ஆஃப் பாகிஸ்தான்ஸ் நேஷனல் விமன்ஸ் கிரிக்கெட் டீம். ஓகேவா? பாகிஸ்தானோட விமன்ஸ் கிரிக்கெட் டீமோட ஃபார்மர் கேப்டன், முன்னாள் கேப்டன் வந்து என்ன இது பண்ணியிருக்காங்க? வாஸ் இண்டக்டட் இன்டு த ஐசிசி ஹால் ஆஃப் ஃபேம் இன் ஜூன் 2025 மேக்கிங் ஹெர் த ஃபர்ஸ்ட் பாகிஸ்தானி உமன் டு ரிசீவ் திஸ் ஹானர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாகிஸ்தானி உமன் ஐசிசி ஹால் ஆஃப் ஃபேமை ரிசீவ் பண்ணவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாகிஸ்தானை சேர்ந்த முன்னாள் கிரிக்கெட் கேப்டன். சோ யாரு அப்படின்னா சனாமீர். ஓகேவா? சோ விமன்ஸ் கிரிக்கெட் கேப்டன் சனாமீர். ஓகே. சோ அவங்களோட நேம் படிச்சுக்கோங்க. அடுத்து புல்லரினோட கெமிக்கல் ஃபார்முலா கேட்டிருக்காங்க. C60. ஓகேவா? சோ இதுதான் என்ன அப்படின்னா புல்லரினோட கெமிக்கல் ஃபார்முலா. அடுத்து தீம் ஆஃப் வேர்ல்டு ஓசோன் டே. ஓகேவா? சோ வேர்ல்டு ஓசோன் டேயோட தீம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒண்டர் சஸ்டெய்னிங் வாட் சஸ்டெய்னர்ஸ். இதுதான் என்னது? வேர்ல்டு ஓசோன் டே 2025 ஓட தீம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. டேஸ் பீப்புள் வேர் அவார்டட் கீர்த்தி சக்ரா இன் 2025. 2025ல எத்தனை பேருக்கு கீர்த்தி சக்ரா வந்து கிடைச்சிருக்கு? எத்தனை பேருக்கு கீர்த்தி சக்ரா வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எத்தனை பேருக்கு? 6 பேருக்கு. 6 பீப்புளுக்கு கீர்த்தி சக்ரா அவார்டு வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்து கரண்ட் பிரசிடென்ட் ஆஃப் சவுத் கொரியா. சவுத் கொரியாவோட கரண்ட் பிரசிடென்ட் யாருன்னு கேட்டிருக்காங்க. லீ ஜே மிங். ஓகேவா? நீங்க எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கோங்க. ரீசெண்டா என்னென்ன அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் நடந்திருக்கோ அது எல்லாமே படிச்சுட்டு போங்க. ஓகே. அது இந்தியாக்குள்ளேயா இருந்தாலும் சரி, இல்ல வேர்ல்டு லெவல்ல இருந்தாலும் சரி, அப்பாயின்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு 3ல இருந்து 4 கொஸ்டின் வரைக்கும் வருது. ஓகே. கரண்ட் பிரசிடென்ட் ஆஃப் சவுத் கொரியா வந்து லீ ஜி மிங். ஓகே. அடுத்து இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு பாருங்க. ஏற்கனவே ப்ரீவியஸ் ஷிஃப்ட்ல கேட்ட கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. இந்த கொஸ்டின் இதுக்கு முன்னாடி NTPCலயும் கேட்டிருந்தாங்க. NTPCயோட அண்டர் கிராஜுவேட்லயும் கேட்ட கொஸ்டின் தான். ஓகேவா? நீங்க டெய்லி அனாலிசிஸ் பார்த்துட்டு வந்திருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும் இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்குன்னு. பானு மஸ்டாக்கோட ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன் என்னது? ஹாட் லேம்ப் என்ன வந்து வின் பண்ணிருக்கு? இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ் இன் லண்டன். ஓகே. சோ இவங்க வந்து கர்நாடகாவை சேர்ந்தவங்க. ஓகேவா? சோ இந்தியா தான். சோ எந்த மாநிலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்நாடகாவை சேர்ந்தவங்க. ஓகேவா? சோ இவங்களோட அந்த ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன் என்னது? ஹாட் லேம்ப் வந்து இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ் வந்து
என்ன பண்ணிருக்கு, வின் பண்ணிருக்கு. ஓகேவா? சோ இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு, படிச்சுக்கோங்க. மேபி அடுத்த ஷிஃப்ட்லயும் ரிப்பீட் ஆகலாம். அவங்களோட நேமும் படிச்சுக்கோங்க, அந்த ஸ்டோரியோட நேமும் படிச்சுக்கோங்க. அதோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த புக்கோட நேம் வந்து ஹாட் லேம்ப். இதுல வந்து நிறைய ஷார்ட் ஸ்டோரிஸோட கலெக்ஷன் வந்து இருக்கும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இஸ் primarily responsible for the production of dash and dash. என்னது, லிப்பிட்ஸ் அண்ட் ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ். அடுத்து நேஷனல் டாக்டர்ஸ் டேயோட தீம் என்னன்னு கேட்டிருக்காங்க. 2025 நேஷனல் டாக்டர்ஸ் டேக்கான தீம் என்ன அப்படின்னா, பிஹைண்ட் த மாஸ்க் ஹூ ஹீல்ஸ் த ஹீலர்ஸ். 2025ஆம் ஆண்டு தேசிய மருத்துவர்கள் தினத்தின் கருப்பொருள், முகமூடிக்கு பின்னால் குணப்படுத்துபவர்களை யார் குணப்படுத்துகிறார்கள். இதுதான் என்னதுன்னா கருப்பொருள். அடுத்து மட்சயா சப்மரைன் டிசைன் டு ஆப்ரேட் டெப்த் ஆஃப் ஹவு many மீட்டர்ஸ். ஸோ எவ்வளோ மீட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6000 மீட்டர்ஸ். அடுத்த கொஸ்டின், when lead nitrate is mixed with potassium iodide. lead nitrate இருக்கு இல்லையா, காரிய நைட்ரேட்னு சொல்லுவோம். சோ lead nitrateங்கிறது என்னது, லெட்டை வந்து பிபின்னு சொல்லுவோம். நைட்ரேட்னா என்னது, NO3ன்னு சொல்லுவோம். லெட்டோட இணைதிறன் 2, அதனால 2 தூக்கி இங்க போடுவோம். பிபி NO3 ட்வைஸ்ங்கிறது தான் லெட் நைட்ரேட். இதை எது கூட மிக்ஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொட்டாசியம் அயோடைடு கூட நம்ம வந்து மிக்ஸ் பண்றோம். பொட்டாசியத்துக்கான குறியீடு என்னது, கே. ஓகே, KI. ஓகேவா? சோ இது கூட மிக்ஸ் பண்றோம். மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், yellow precipitate, ஒரு மஞ்சள் நிற வீழ்படிவு கிடைக்கும். அது என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ லெட் நைட்ரேட் வந்து பொட்டாசியம் அயோடைடு கூட வினைபுரியுது. அப்ப என்ன ஆகும், இந்த லெட் வந்து இந்த அயோடின் கூட சேரும். லெட் வந்து அயோடின் கூட சேர்ந்து லெட் அயோடைடா கிடைக்கும். லெட்டோட இணைதிறன் 2. அப்ப லெட் அயோடைடுங்கும் போது PbI2 கிடைக்கும். ஓகே, பிளஸ் அதுக்கப்புறம் மீதி என்னெல்லாம் இருக்கு, இந்த பொட்டாசியம் கேயும் NO3யும் இருக்கு. அப்போ KNO3 ஃபைனலா நம்ம பேலன்ஸ் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா, இங்க வந்து எத்தனை NO3 இருக்கு, 2 NO3யா, இங்க தூக்கி 2 போடணும். சோ 2 KNO3 இருக்கும். PbI2 கரெக்டா தான் இருக்கு. I வந்து 2 இருக்கு. அப்ப இங்க ஒரு 2 போட்டோம்னா ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகிரும். ஓகேவா? சோ புரியுதா? உங்களுக்கு எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ற மாதிரியும் ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்றதுனா இடது பக்கத்துல எத்தனை இருக்கோ அதே மாதிரி வலது பக்கத்துலயும் வர்ற மாதிரி நீங்க கொண்டு வரணும். அதுதான் ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்றது. சோ இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, லெட் நைட்ரேட் வந்து பொட்டாசியம் அயோடைடு கூட வினைபுரியும் போது நமக்கு எல்லோ நிற வீழ்படிவு வந்து கிடைக்கும். அதோட நேம் என்ன, லெட் அயோடைடு. பார்த்தோன்னே சொல்லிடலாம், அப்படிதானே? லெட் நைட்ரேட் PbNO3 பொட்டாசியம் அயோடைடு கூட வினைபுரியும் போது இந்த லெட்டும் இங்க இருக்க அயோடினும் சேர்ந்து லெட் அயோடைடா கிடைக்கும். இதுதான் என்னவா கிடைக்கும், வீழ்படிவா கிடைக்கும். ஓகேவா? சோ புரியுதா? இது வந்து நம்மளே அந்த ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணிரலாம். லெட் நைட்ரேட்ங்கும் போது PbNO3 ட்வைஸ்ன்னு போடுவோம். ஏன்னா பிபி லெட்டோட இணைதிறன் வந்து 2, அதனால இங்க 2ன்னு போட்டுடலாம். பிளஸ் பொட்டாசியம் அயோடைடு. சோ பொட்டாசியம்னா I, சாரி K, அயோடைட்னா அயோடின்னா என்னது, I. ஓகேவா? அப்ப KI gives என்ன கொடுக்கும், இங்க இருக்கக்கூடிய லெட் வந்து இங்க இருக்கக்கூடிய அயோடின் கூட சேரும். அப்ப PB என்ன கிடைக்கும், I2 கிடைக்கும். ஏன்னா பிபியோட இணைதிறன் என்னத்துன 2. பிளஸ் மிச்சம் இருக்கிறதெல்லாம் எழுதுங்க, KNO3. சோ KNO3 எழுதிக்கலாம். ஓகே, சோ அடுத்து பேலன்ஸ் பண்ணும்போது NO3 2 இருக்குங்கிறதுனால இங்க முன்னாடி 2 போடணும். அயோடின் இங்க 2 இருக்கிறதுனால இங்க தூக்கி 2 போடுவோம். சோ ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. இதுதான் என்ன அப்படின்னா அந்த மஞ்சள் நிற வீழ்படிவு, yellow precipitate. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. RBI issue new 50 notes with governor dash signature. ஓகேவா? சோ இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா இப்போ RBIல 50 ரூபாய் நோட் அடிச்சிருக்காங்க. சாரி, என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, RBI கவர்னர் சஞ்சய் மல்கோத்ரா சைன் பண்ண அந்த நோட்டு எந்த நோட்டுன்னு கொடுத்திருந்தாங்க. 50 ரூபாயா 100 ரூபாயா அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ல இருந்துச்சு. ஓகேவா? சோ 50 ரூபாய் நோட்ல சைன் பண்ண RBI கவர்னர் யாரு, அந்த மாதிரி கொஸ்டின் கிடையாது. ரீசெண்டா அடிச்ச 50 ரூபாய் நோட்ல சைன் பண்ண RBI கவர்னர் யாரு அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்கல. இப்போ நம்ம கவர்னர் சஞ்சய் மல்கோத்ரா இருக்காரு இல்லையா, RBI கவர்னர், அவரு சைன் பண்ணிருக்க நியூ நோட் வந்து என்ன டினாமினேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 50 ரூபாயா 100 ரூபாயான்னு. ஓகேவா? சோ ஆப்ஷன்ல இருந்தது உங்களுக்கு 50, 100, 200 அந்த மாதிரி இருந்திருக்கும். சோ அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 50 ரூபாய் நோட்டு. ஓகே, விச் ஆபரேஷன் கேரிடு இந்தியா ஆஃப்டர் பகல்காம் அட்டாக். சோ எந்த ஆபரேஷன், கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஆபரேஷன் சிந்தூர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இன் ஜான்வரி 2025 ஜோதி எராஜி received Arjuna Award for outstanding performance in sports and games 2024 for her association with which game. 2025 ஜனவரியில் ஜோதி எராஜி எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் என்பதற்காக விளையாட்டு மற்றும் போட்டிகளில் சிறந்த செயல்திறனுக்கான அர்ஜுனா விருது 2024 பெற்றார். அதாவது என்ன கொஸ்டின் அப்படின்னா, 2025 ஜனவரியில பாத்தீங்கன்னா 2024க்கான அர்ஜுனா அவார்டு வந்து கொடுத்தாங்க. அதுல ஜோதி எராஜிக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க, அர்ஜுனா அவார்டு வந்து கொடுத்திருக்காங்க.
இவங்க எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர்னு கேட்டிருக்காங்க. இவங்க எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர்? அத்லெட்டிக்ஸ் இவங்க. ஓகே. தடகளம். ஓகேவா? சோ உங்களுக்கு எக்ஸாம்ல மேபி இவங்களோட நேம் கூட ஆப்ஷன்ல இருந்திருக்கலாம். இல்லனா இவங்க எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர்ங்க மாதிரியும் கொஸ்டின் கேட்டிருக்கலாம். ஓகேவா? சோ 2024 அர்ஜுனா அவார்டு ஜோதி யராஜிக்கு கொடுத்திருக்காங்க. அவங்க ஒரு அத்லெட். அவ்வளவுதான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். மிஷன் வத்சலயா ஸ்கீம் இஸ் ரிலேட்டட் டு எந்த மினிஸ்ட்ரின்னு கேட்டிருக்காங்க. வத்சலயா ஸ்கீம் இஸ் ரிலேட்டட் டு மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட். அடுத்த கொஸ்டின். இஃப் த ஸ்பீட் ஆஃப் எ சவுண்ட் வேவ் இஸ் 340 மீட்டர் பெர் செகண்ட். ஓகே, ஒரு ஒளி அலை இருக்கு, அதோட ஸ்பீடு வந்து 340 மீட்டர் பெர் செகண்ட். ஸோ ஸ்பீடு 340 மீட்டர் பெர் செகண்ட். அதோட ஃப்ரீக்வன்சி பாத்தீங்கன்னா 1700 ஹெட்ஸ். ஸோ ஃப்ரீக்வன்சி வந்து 1700 ஹெட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. தென் வேவ் லென்த் ஃபார் திஸ் வேவ். சோ லாம்டா என்னன்னு கேட்டிருக்காங்க. வேவ் லென்த். ஒளி அலையின் வேகம் 340 மீட்டர் பெர் செகண்ட். அதன் அதிர்வெண் 1700 ஹெட்ஸ் என்றால் இதன் அலைநீளம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ நமக்கு என்ன தெரியும்? V equal to F லாம்டான்னு தெரியும். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? லாம்டா தானே கண்டுபிடிக்கணும். லாம்டா equal to V by F ன்னு போடலாம். அப்போ 340 divided by 1700 போடலாம். ஓகே. சோ அப்போ இது கேன்சல் ஆகிரும். கேன்சல் ஆகும்போது நமக்கு இங்க 10 இருக்கும், இங்க 2 டைம்ஸ் வரும். சோ திருப்பி ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா 0.2 மீட்டர் 0.2 மீட்டர்னு ஆன்சர் கிடைக்கும். நல்லா கவனிங்க. கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க? சென்டிமீட்டர்னு கொடுத்திருக்காங்க. கொஸ்டின்ல எதுல கண்டுபிடிக்கணும்? சென்டிமீட்டர்ல கண்டுபிடிக்கணும். நமக்கு வந்திருக்க ஆன்சர் என்னது? மீட்டர்ல வந்திருக்கு. சோ இங்க இதுவும் ஆன்சர்ல இருக்கு பாருங்க. 0.2 நமக்கு கேட்டிருக்கிறது சென்டிமீட்டர். அப்ப இந்த இடத்துல 0.2 சென்டிமீட்டர்னு சப்ஸ்டியூட் பண்ணா தப்பாகிரும். வந்திருக்கிறது என்னது? 0.2 மீட்டர். அலைநீளத்தோட அலகு வந்து என்னது? மீட்டர்ல தானே சொல்லுவோம். அப்ப அதை சென்டிமீட்டரா மாத்தணும். மீட்டரை சென்டிமீட்டரா மாத்தணும் அப்படின்னா 100ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்ப 0.2 100ஆல மல்டிப்ளை பண்ணா 0.2 into 100 20 சென்டிமீட்டர். அப்ப அதோட அலைநீளம் எவ்வளவு? 20 சென்டிமீட்டர். 20 சென்டிமீட்டர்ங்கிறது ஆப்ஷன் பி. சில டைம் நாம இந்த மாதிரி தான் எக்ஸாம்ல கரெக்டா ஆன்சர் கண்டுபிடிச்சிருவோம். ஆப்ஷன்ல இந்த மாதிரி வித்தியாசமா கொடுத்திருப்பாங்க. அதனால மீட்டரா சென்டிமீட்டராங்கிறத கரெக்டா பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்க. இங்க கீழே டீடைலான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்கேன். வாட் ஹேப்பன்ஸ் இன் அன் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். ஒரு ஆக்சிஜனேற்ற எதிர்வினையில் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலக்ட்ரான்கள் வந்து இழக்கப்படும். எலக்ட்ரான்ஸ் ஆர் லாஸ்ட். ஓகே. What is the functional group of an aldehyde? ஆல்டிஹைடோட தொகுதி என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ என்ன தொகுதி? CHO தொகுதியில இருந்தாலே அது வந்து என்னது? ஆல்டிஹைடு தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா? OHன்னு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு என்னது? OHல இருந்தா ஆல்கஹால் தொகுதி, CHOனா ஆல்டிஹைடு. Which part of human eye is responsible for adjusting the power of accommodation of the eye lens? மனித கண்ணின் எந்த பகுதி கண் லென்ஸின் குவிப்பு திறனை சரி செய்ய பொறுப்பாகும்? எது அப்படின்னா சீலியரி தசைகள், சீலியரி மசில்ஸ். சைலம் புளோயத்தோட ஃபங்க்ஷன் வந்து கேட்டிருக்காங்க. ஒரு தாவரத்துல இருக்கக்கூடிய சைலம் மற்றும் புளோயம் இருக்கு இல்லையா? அதோட ஃபங்க்ஷன் வந்து கேட்டிருக்காங்க. சைலம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்ஸ் வாட்டரை கடத்தக்கூடியது. புளோயம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உணவை கடத்தக்கூடியது, ஃபுட்டை கடத்தக்கூடியது. சைலம் புளோயத்தோட ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. சைலம் நீரை கடத்தும், புளோயம் வந்து உணவை கடத்தும். ஓகே. சோ இது வந்து 2 டிசம்பர் 2025 நேத்து கேட்ட ஷிஃப்ட் 1 2 3யோட பார்ட் 1 வீடியோ. இது போகையும் இன்னும் ரிமைனிங் கொஸ்டின்ஸ் இருக்கு. அதை வந்து பார்ட் 2 வீடியோல நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். டெய்லி பாத்தீங்கன்னா 3 ஷிஃப்ட்லயும் கேட்ட கொஸ்டினை பார்ட் 1 பார்ட் 2ன்னு 2 வீடியோவா அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். சோ 2 வீடியோவையும் கரெக்டா பாருங்க. ஓகேவா? சோ இப்போ இந்த கொஸ்டின்ஸோட PDF எல்லாமே நான் எங்க இருந்து டவுன்லோட் பண்றது? படிக்கணும். நான் அடுத்த ஷிஃப்ட் போறேன். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணணும். இதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் எல்லாமே படிக்கணும். இந்த PDF எனக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு ஃப்ரீ மெட்டீரியலுக்குள்ள போனீங்க அப்படின்னா, ஓகே, ஃப்ரீ மெட்டீரியலுக்குள்ள போனீங்க அப்படின்னா இந்த PDF எல்லாமே டே வைஸா உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிருக்கேன். நீங்க ஃப்ரீயாவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே. லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஃப்ரீ மெட்டீரியலுக்குள்ள இந்த PDF டே வைஸா இருக்கு. 27 28 நவம்பர் 1 டிசம்பர் 2 டிசம்பர்னு பார்ட் 1 பார்ட் 2ன்னு PDF ப்ரொவைட் பண்ணிருக்கேன். அதை கரெக்டா நீங்க டவுன்லோட் பண்ணி ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ அதே மாதிரி நான் வந்து அப்கமிங்ல வரக்கூடிய எக்ஸாம்ஸுக்கு படிக்க போறேன் மேம், எனக்கு பெஸ்டான கிளாஸ் வேணும். NTPCக்கு இப்ப அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். இன்னைக்கு நாளைக்கு தான் லாஸ்ட் டேட். 4/12/2025 தான் NTPC அண்டர் கிராஜுவேட் அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட். சோ நான் அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். எனக்கு எங்க இருந்து படிக்கணும்னு தெரியல. SSC GDக்கும் நான் அப்ளை பண்ணிட்டேன். எனக்கு எங்க இருந்து படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் டைரக்டா நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுமே இதுலயே கவர் பண்ணி கொடுத்துருவோம். தனித்தனி பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். எந்த எக்ஸாம் படிக்கிறீங்களோ இந்த ஒரு கோர்ஸ்ல அந்த எக்ஸாமுக்கான தனித்தனி பேட்சஸ் கொடுத்துருப்போம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கிளாஸஸ் கொடுத்துருப்போம். ஒவ்வொரு வாரமும் என்னென்ன படிக்கணுமோ அதுக்கான பிளானை கையில கொடுத்துட்டு அந்த பிளானை அந்த வாரம் நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் அந்த வாரம் சாட்டர்டே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான டெஸ்ட் இருக்கும்.
இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே எந்த எக்ஸாம்னாலும் உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். கிளாஸோட ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி 5 நாளா நாம கொடுத்துட்டு இருந்த ஆஃபர் வந்து இன்னைக்கு நைட்டு 12 o'clock க்ளோஸ் ஆகுது. ஆல் இன் ஒன்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணா போதுமானது. டீமுக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 1199. சயின்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ்ல ஜாயின் பண்றீங்கன்னா 699 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ், குரூப் டியோட டெஸ்ட், எம்டிஎஸோட டெஸ்ட், என்டிபிசிக்கான டெஸ்ட் பேட்ச்னு எந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணாலும் 599 பே பண்ண வேண்டாம். 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. 3/12/2025 இன்னைக்கு நைட்டு 12 கூட ஆஃபர் க்ளோஸ் ஆகுது. உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரயில்வே அப்ளை பண்ணியிருக்காங்க, எஸ்எஸ்சிக்கு படிச்சிட்டு இருக்காங்க, எங்க இருந்து படிக்கணும் எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்காங்கன்னா நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய கோர்சஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. ஸோ ஆஃபர் இன்னைக்கு க்ளோஸ் ஆகுறதுனால ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு இமீடியட்டா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஆப்ல போய் டைரக்டா பே பண்ண வேண்டாம். டீமுக்கு கான்டாக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆஃபர் பிரைஸ்லேயே ஜாயின் பண்ணிக்கலாம். 1899 பே பண்ணீங்கன்னா ஆல் இன் ஒன்னுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். 1 இயர் வேலிடிட்டியில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றீங்கன்னா 399 பே பண்ணிட்டீங்கன்னா டெஸ்ட் பேட்சுக்கான அக்சஸ் கொடுத்துருவாங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.